ஒரு வார்த்தை நம்ம கேட்டுட்டு வரோம் ஆமா தெரியுது. நீங்க ஆமா கூட சொல்றீங்க எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆமா சொன்னீங்களா, அந்த மாதிரி நீங்க எல்லாம் புதுசா வேற சொல்றீங்களே. இல்ல இதாவது இவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்கன்னா இவங்க இப்படிதாங்க. ஓ. பூண்டு வெங்காயத்தை நீ அதை இது பண்ணிக்க கூடாது, ம், ம், அக்செப்ட் பண்ணக்கூடாது. ம், அது இல்லாம நீ சாப்பிட்டாதான் அதுக்கு பேர் தான் பியூர் வெஜிடேரியன். ம், அந்த மாதிரி நீ சாப்பிட்டு அந்த மாதிரி நீ விரதம் இருந்தால்தான் ம். உனக்கு நல்லது. கையில வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும், வலது கையினால் மூடிக்கொண்டு இப்படி வச்சுக்கணும். வீட்டில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அம்பாளை மூல மந்திரமோ என்ன உண்டோ நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கையை பிரிக்காம சேர்த்து இப்படி கொண்டு வந்து மனசுல பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றது. இன்றைய தினத்துல வீட்டுல மகாலட்சுமி படம் இல்லாம இருக்காது. எல்லார் வீட்லயும் இருக்கு. ஒன்றும் வேண்டாம், நீ ஒரு அதிகபட்சம் 21 மஞ்சள், நீட்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் பாலாம்பிகா பேசுகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் வரப்போகுதுங்க. என்ன நாள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏப்ரல் 20 பெண்களுக்கான நாள் அப்படின்னு சொல்கிறத விட செல்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற நாள், மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி ஓடி வர்ற நாள் தான் அந்த ஏப்ரல் 20 அக்ஷய திதி. ஸோ அந்த அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம எல்லா பெண்களும் எல்லா நகைக்கடையிலையும் பார்க்கலாம். ஆனால் நகைக்கடையில் பார்க்குறத விட அந்த ஒரு ராசிக்கும் யாருக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எப்படி கொட்ட போகுது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்காக, உங்களுடைய எல்லா ராசிக்காகவும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க ஐயாவையும் மீட் பண்ணுவோமே. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இப்போ என்னன்னா ஏப்ரல் 20 அக்ஷய திதி வருது. என்ன ஒரு அருமையான நாள். கண்டிப்பா மிக முக்கியமான நாள். வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாள் யாரும் மிஸ் பண்ணாத ஒரு நாள் அது. ஆமா, எல்லாரும் பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிற நாள். ரெடியா இருப்பாங்க. அக்ஷய திதி எதுக்கு? புருஷனை கூட்டிட்டு நேர நகை கடைக்கு போவாங்க. அந்த மாதிரி அதாவது அந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால வாங்குவாங்க. ஸோ அது அக்ஷய திருதி இஸ் வெரி மோஸ்ட் வாங்கிடுறாங்க. ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சு வாங்கணும். அந்த நாளுக்கு உண்டான நம்பிக்கை அது. அதாவது என்னன்னா விலை ஏறிட்டே போகுது. கண்டிப்பா. ஆனா என்ன விலை ஏறினாலும் செல்வத்தை உள்ள கூப்பிடுறதுக்கு என்ன வழின்னு உங்களை கேட்க போறாங்க எல்லாருமே. ஒரு ராசிக்கும் இந்த அக்ஷய திதிக்கு என்னென்ன எப்படி இருக்கும், எப்படி பணம் வரும் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூதிஜே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னு மகாலட்சுமி பிரஜோதயாது. உலகெங்கும் வாழக்கூடிய அந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய தினம் பாலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. ஸோ அக்ஷய திருதியை பற்றிய சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேம் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. என்னதான் சொல்றாங்க முடிவு தெரியுமா? கண்டிப்பா எவ்வளோ பேர் சொன்னாலும் நீங்க சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல வரும், ராஜ்குமார் என்ன சொல்றாங்க, சார் என்ன சொல்றாங்க, 12 ராசிக்கு என்னென்ன சொல்ல போறாங்க, ஸோ இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு சொல்லி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ வாங்க நம்ம சேனலுக்கு போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அக்ஷய திதிக்கு சிம்ம ராசி எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன வழிபாடுகள், அவங்க எப்படி மகாலட்சுமியை உள்ளே கூப்பிடணும். கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஒரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். ரைட். இப்போ நம்ம எல்லா ராசிக்குமே நம்ம ஒரு வார்த்தை நம்ம கேட்டுட்டு வரோம் தெரியுது. நீங்க கூட சொல்றீங்க எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி புதுசா வேற சொல்றீங்க. இல்ல இதாவது இவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்கன்னா இவங்க இப்படிதாங்க.
இந்த பண விஷயத்தில் இவங்க இப்படி தான். ஸோ இதை அவங்க சில விஷயங்களை அவங்க மாற்றிட்டாங்கன்னா தே வில் பி குட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரரி லைஃப் ஓகே, பட் சேவிங்ஸ் இல்லைன்னா ஃபியூச்சர் ரிஸ்க். இது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்க பிக்கெஸ்ட் எனிமி ஷோ ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கு, ஆனா பிளானிங் இல்லைன்னா பணம் நிலைக்காது. எது பிளானிங் இல்லைன்னா பணம் நிலைக்காது. ஸோ இது கையில் வரும் பணம் ஸ்டேட்டஸ்க்காக வெளியேறும். நீ எதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணுமோ அது எதுக்கு பார்க்கணும். நீ எல்லா விஷயத்துக்கும் ஸ்டேட்டஸ் பார்த்தா சிம்மராசிக்கார மகம் பூரம் உத்திரம் சிம்மராசி. ஸோ என்ன இருக்கும், இன்கம் ஸ்ட்ராங், லைஃப் ஸ்டைல் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கே, கண்டிப்பாக காசு போயிடுமே. ஸோ சிம்மராசிக்கு இவ்வளவும் இருக்குது. பதவி உயர்வு கூட வரும், ஆனால் செலவும் உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூட வரும். இப்போ நீ 40,000 ரூபா நீ சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் உன்னோட செலவு நீ 40+ தான் நீ வச்சிருப்பியே தவிர அதுக்கு கம்மியாக நீ வச்சிருக்க மாட்டேன். ஸோ அப்போ வந்து சிம்மராசி பொறுத்த அளவுக்கு உன்னுடைய பண விஷயம், இப்போ இந்த அக்ஷய திருதியெல்லாம் வருது, உனக்கு பணம் சேர்க்கணும், நீ ஒரு சில விஷயங்கள்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வியாழக்கிழமை விரதம் இருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறதுனா என்ன, சும்மா ஒரு பொழுது சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் விரதமா? அப்படிலாம் இல்லை. நீ என்ன வேணாலும் சாப்பிடு, நீ விரதம் இருக்க ஒரு பொழுது நீ சாப்பிடாம இரு, ரைட்டு, ஓகே. விரதம் இருக்கிறதுன்னு என்ன அப்படின்னா பியோர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன் என்ன, எல்லாரும் சாப்பிட்றது தானே, நாங்கள் வெஜிடேரியன். பூண்டு வெங்காயத்தை தவிர்த்து நீ சாப்பிட்டால்தான் அது பியூர் வெஜிடேரியன். பூண்டு வெங்காயத்தை நீ அதை வந்து இது பண்ணிக்க கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் நீ சாப்பிட்டாதான் அதுக்கு பேர் தான் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி நீ சாப்பிட்டு அந்த மாதிரி நீ விரதம் இருந்தால்தான் உனக்கு நல்லது. நீ சுவாமிக்கு விரதம் இருக்கணும்னு நினைச்ச சில பேர் வெறும் தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, பால் சாப்பிட்டு விரதம், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க இல்லையா. சில அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஏதோ கொஞ்சமாக சாப்பிடுவேன், ஏன்னா டேப்லெட்ஸ்லாம் போடுறதுனால. ஆனால் ஒரு வயது உள்ளவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக, வியாழக்கிழமையில் பெண்களுக்கு கூட முக்கியமாக சொல்கிறேன், நீ வியாழக்கிழமையில் விரதம் இருந்து நீ குபேர பகவானையோ மகாலட்சுமி நீ வியாழக்கிழமையில் விரதம் இருந்து சாயங்காலத்தில் விளக்கேற்றி குபேர மகாலட்சுமி நீ பிரார்த்தனை செய்தேயானால் அன்னைக்கு தினம் பூண்டு வெங்காயம் நீ சாப்பிடக்கூடாது. வியாழக்கிழமைனாலே ஒரு பொழுது நீ விரதம் இருந்து நீ சுவாமிக்கு நீ ஆத்மார்த்தமாக செஞ்சுப்பார். உன்னுடைய மாங்கல்ய பலமும் சரி, உனக்கு வரக்கூடிய பணமும் சரி, நீ உனக்கு கிடைக்கக்கூடிய வேலையும் சரி, எல்லாத்துலேயும் நீ சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது எல்லாத்துலேயும் நீ சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நான் சிம்மராசி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதாவது நீ கோவிலுக்கு போகிற வழிபாடுகள் பண்ணுற, கோயிலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி தான் நம்ம வழிபாடு பண்ணோம், கோயிலுக்கு போனால் இப்படி வழிபாடு பண்ணோம், சுவாமி எனக்கு நல்ல விஷயங்கள் கூட. ஆனால் எல்லாருமே வீட்டில் வழிபாடு பண்ணும்போது எப்படி வழிபாடு பண்ணணும் தெரியுமா? கையில் கொஞ்சம் பூவோ அக்ஷதையோ கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும், வலது கையினால் மூடிக்கொண்டு இப்படி வச்சுக்கணும். வீட்டில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அம்பாளை மூல மந்திரமோ என்ன உண்டோ நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கையை பிரிக்காமல் சேர்த்து இப்படி கொண்டு வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது பெஸ்ட். சிம்ம ராசிக்காரர்கள் அக்ஷய திருதியையில் அவங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள், மஞ்சள் பார்த்துருக்கீங்களா? கிழங்கு மஞ்சள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிழங்கு மஞ்சள் ஒரு 9 வாங்கிக்கோங்க சொல்லுங்கள். கிழங்கு மஞ்சள், கல்லு உப்பு, கிழங்கு மஞ்சள், கல்லு உப்பு, கிராம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கிராம்பு இது எல்லாமே சம அளவு எடுத்து சுவாமிக்கு வந்து அதாவது பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டு அன்றைய தினத்தில் வீட்டில் மகாலட்சுமி படம் இல்லாமல் இருக்காது. எல்லார் வீட்லையும் இருக்கு. ஒன்றும் வேண்டாம், நீ ஒரு அதிகபட்சம் 21 மஞ்சள், நீட்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த கொம்பு மஞ்சள் சொல்றாங்க, நுனி முறியாத விரலி மஞ்சள் எடுத்து மஞ்சள் நூலில் கட்டி உன்னுடைய அம்பாளுக்கு நீ ஃபோட்டோவில் அம்பாளுக்கு, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வந்து சித்திர பிம்பம்னு பேர். அதுக்கு பேர் என்ன, சாமி படத்தை வீட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், படம்னு வரைகிறது, அந்த படம் வரைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பேர் சித்திர பிம்பம்னு பேர். கோவிலுக்கு போனால் நம்ம சாமி கும்பிட்றோம், வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு பேர் என்ன, சித்திர பிம்பம்னு பேர். சித்திர பிம்பாசனா நமஹா, அதுதான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது. ஸோ அந்த சுவாமிக்கு நீங்கள் போட்டு மனசார சக்கரை பொங்கலோ கேசரியோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வச்சு வழிபாடுகள் செய்தீர்களானால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இவங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம், ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி தன ஆகர்ஷண சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை அவங்க சொல்லணும். ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி தன ஆகர்ஷண சித்திம் அனுகிரகம் குரு குரு. எனக்கு அதை சித்தி பண்ணி கொடு. நம்ம கேட்குறோம் அம்பாள்கிட்ட, ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி தன ஆகர்ஷண சித்திம் அனுகிரகம் குரு குரு. அம்பாள்கிட்ட உட்காந்து நீ பிரார்த்தனை பண்ணு. மனசார் உனக்கு காலையில் போனால் நைட்டு தான் வரோம், வேலைன்னு போகிறோம். ஆனால்
தெய்வத்துக்காக 5 நிமிஷமாவது நீ ஒரு நாளைக்கு நீ ஒதுக்கி நீ சுவாமிக்கு நீ பிரார்த்தனை செய்தேயானால் உனக்கு சிறப்பு. பூஜை அறையில் ஏதாவது வைக்கிறது இருக்கு? பூஜை அறையில நம்ம வைக்கிறதா இருந்தா வலம்புரி சங்கு சிம்மராசிக்காரர்கள் வைத்தால் சிறப்பு. வலம்புரி சங்குக்கு ரொம்ப சிறப்பு. வலம்புரி சங்கு கிடைத்து வைத்தால் அவங்களுக்கு சிறப்பு. சூப்பர், அழகா சொன்னீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருப்பாங்க கண்டிப்பா. அது இந்த பூஜையெல்லாம் சொன்னீங்களே, இப்படி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கொண்டு சுவாமி கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஆமா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர், தேங்க்யூ. நன்றி.